ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களிலே இன்று நாம் 60வது திவ்யதேசமாக விளங்கக்கூடிய திரு அல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்தை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம். அல்லி அல்லி மலர்கள் நிறைந்த கேணி, அதாவது கேணி என்றால் குளம் என்று ஒரு பொருள். அல்லி மலர்கள் நிறைந்த கேணி என்பதால் அல்லிக்கேணி என்று ஒரு சிறப்பு பெயர் பெற்றது இந்த திருத்தலம். அது மட்டுமா, மகாகவி பாரதியார் வணங்கிய திருத்தலம், சுவாமி விவேகானந்தர் ஆராதித்த திருத்தலம், அது மட்டுமல்லாமல் கணிதமேதை ராமானுஜர் வணங்கிய திருத்தலம், திருமங்கை ஆழ்வாரும் திருமிழிசை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் பாசுரங்களை பொழிந்த திருத்தலம், எம்பெருமான் மீசையோடு காட்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம், குடும்ப உறுப்பினர்களோடு உள்ளே இருக்கக்கூடிய திருத்தலம், ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கனர்களாக ஒரு அற்புதமான திருக்காட்சியோடு ஒரு சந்நிதியாகவும், ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்நிதியாகவும், அத்ரி மகர்ஷியின் தவத்திற்காக நரசிம்ம பெருமாள் அழகிய சிங்கராக யோக பீடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சந்நிதியாகவும், கொடிமரம் பலிபீடம் தனித்தனியாக கொண்ட சந்நிதியாகவும் ஒரு அற்புதமான கேத்திரமாக இந்த திருவல்லிக்கேணி பேசப்படுகிறது. இந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை பற்றி நான் அறியும் பொழுது, சுமதிராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், அவன் எம்பெருமானை பார்த்த சாரதியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அர்ஜுனன் அவனுக்காக தேர் ஓட்டினார் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட பார்த்தனுக்கு சாரதியாக தேர் ஓட்டியதால் பார்த்த சாரதி என்று அழைக்கப்பட்டார். அந்த திருக்கோலத்திலே பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று சுமதிராஜன் ஆசைப்பட, அவன் வேண்டுகோளை, அவன் தவத்தை நிறைவேற்றும் வகையிலே பெருமாள் வலது கரத்திலே சங்கேந்தி கொண்டு மீசையோடு பார்த்த சாரதியாக காட்சி தந்தாராம். அருகாமையிலே ருக்மணி, பலராமர், அனிருத்தன், பிரத்யும்னன், யாதவகுல தளபதியான சாத்திகி, தொண்டைமான் இவர்களோடு பெருமாள் சேவை சாதிக்கிறார். இது ஒரு அற்புதமான திவ்யக்ஷேத்திரம். இந்த திவ்யக்ஷேத்திரத்திலே நான் நீதி நெறி தவறாமல் இருப்பதற்கும் வாழ்வில் வெல்வதற்கும் பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த தலத்திற்கு வந்த பிருகு மகரிஷி தனக்கு மகாலட்சுமி மகளாக பிறக்க வேண்டும் என்று கடும் தவம் இயற்ற, மகாலட்சுமியும் மகளாக பிறக்க, தேவர்கள் பாடக்கூடிய அற்புதமான அந்த குலத்திற்கு நாயகியாக விளங்கியதால், வேதங்களால் போற்றப்பட்டதால் வேதவல்லி என்று பெயர் கொடுத்து மகாலட்சுமியை வளர்த்து வர, அந்த மகாலட்சுமியும் மணப்பருவம் ஏதியதும் ஸ்ரீ ரங்கநாதனை மனை முடிக்க வேண்டும் என்று சொன்னவுடன், இந்த திரு அல்லிக்கேணியிலே ரங்கநாதனாக பெருமாள் காட்சி தந்து மகாலட்சுமியான வேதவல்லியை திருமணம் செய்து கொண்டார். இன்னும் நாம் அந்த திருவல்லிக்கேணி சென்றோமே ஆனால் தனி சன்னதியிலே அற்புதமாக ரங்கநாதர் சயனித்திருக்க, மகாலட்சுமியோடு அவர் காட்சி தரக்கூடிய மெய்யழகை காணலாம். அது மட்டுமல்ல, மிகச்சிறப்பாக மதுமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகர்ஷியின் தவத்திற்காக ராமர், சீதை, லக்ஷ்மணர், பரதர், சத்ருகுணர் ஆகியோர் சனிச்சன்னதியிலே காட்சி தருகிறார்கள். அதைவிட சிறப்பாக அத்ரி மகரிஷி என்ற மாபெரும் முனிவருடைய கவத்திற்கிறங்கி நரசிம்ம பெருமாள் அழகிய சிங்கர் என்ற திருநாமத்தோடு எம்பெருமான் திருவல்லிக்கேணியிலே எழுந்தருளி இருக்கிறார். அந்த பெருமாளுக்கு தனி பிரம்மோற்சவம், அந்த பெருமாளுக்கென்று தனி குடிமரம், பலிபீடம் எல்லாம் உள்ளது. அந்த யோக நரசிம்மரை கண்டு நாம் சேவித்தோமே ஆனால் வாழ்விலே யோகங்கள் பெற்றும். முக்கியமாக இந்த தலத்து நாயகனாக விளங்கக்கூடிய பார்த்த சாரதி வேங்கட கிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த எம்பெருமான் நிற்கக்கூடிய அந்த ஒரு காட்சி நம் மனதிலே எம்பெருமானுடைய அருளுக்கு சாட்சியாக விளங்கும். இந்த திருத்தலத்திலே பார்த்தசாரதி பெருமாள் கையிலே வலது கரத்திலே சங்கை தாங்கிய வண்ணம் சேவை சாதிக்கிறார். மகாபாரதத்திலே எந்த ஆயுதமும் ஏந்தாமல் நான் நிராயுத பாணியாகத்தான் தேர் ஓட்டுவேன் என்றான். காரணம் என்ன? தன்னுடைய சைன்யங்கள் கௌரவர்களிடத்திலே உள்ளன. தன் பக்தனான அர்ஜுனன் தன்னையே கேட்டான் என்பதால் அவன் பக்திக்காக பகவான் தேர் ஓட்டினான். அதிலே ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுவார்கள். பகவான் அந்த கைங்கரியத்தை செய்த பொழுது கிருஷ்ணனே சொன்னானா அர்ஜுனனுக்கு, ஏ அர்ஜுனா, நான் ரதம் செலுத்தும் பொழுது
வலதுபுறம் திரும்ப வேண்டும் என்றால் யோசிக்காதே. நீ பேசினால் எனக்கு அந்த சந்தர்ப்பத்திலே நடைபெறக்கூடிய யுத்தத்திலே சத்தத்திலே கேட்காது. எனவே உன்னுடைய வலது காலால் என்னுடைய வலது தோளிலே மிதி என்று சொன்னான். எப்படி முடியும்? விஸ்வரூப தரிசனம் காட்டிய பகவான் சர்வ லோகாதிபதியாக, தெய்வ நாயகனாக, பரவாசு தேவனாக விளங்கக்கூடியவன் தான் ஏற்றுக்கொண்ட அந்த பணிக்காக அந்த கடமையை கண்ணியமாக செய்தான். எனவேதான் அக்காலத்திலே, இப்பொழுதெல்லாம் நாம் வாகனத்திலே செல்கிறோம், அதை நிறுத்த வேண்டுமென்றால் அதற்கான ஒரு பகுதியை, அதாவது ஒரு பொத்தானை நாம் கால் வைத்து மிதிக்கும் பொழுது அந்த வாகனம் நிற்கிறது. அதை வேகமாக புறப்பட வேண்டுமென்றால், அதை வேகமாக இயக்க வேண்டுமென்றால் அதற்கான ஒரு சாதனத்தை நாம் விதிக்கும் பொழுது அந்த மகிழுந்து வேகமாக செல்கிறது. இது இக்காலத்திற்கு பொருந்தும். ஆனால் தேர் ஓட்டும் பொழுது அரசன் என்ன சொல்லுகிறான் என்பதை யுத்த சத்தத்திலே எப்படி தேரோட்டி கேட்க முடியும்? கிருஷ்ணனே சொன்னானா, அர்ஜுனா கலங்காதே, வலது பக்கம் தேரை செலுத்த வேண்டுமென்றால் வலது புஜத்திலே உன் பாதத்தால் மிதி. இடதுபுறம் தேரை திருப்ப வேண்டுமென்றால் இடதுபுறம் என்னுடைய இடத்தோளிலே மிதி. தேரை நிறுத்த வேண்டுமென்றால் என்னுடைய நடுமுதுகிலே உன்னுடைய பாதத்தை வைத்த அழுத்து. இப்படியெல்லாம் ஒரு தெய்வம் சொல்லுமா? பாகவதமே சொல்கிறது. அப்படியானால் பகவான் தான் ஏற்றுக்கொண்ட கடமையை எப்படி துல்லியமாக செய்தான்? அது மட்டுமல்ல, பகவானே தேர் ஓட்டுவதால் அந்த குதிரைகள் 4 வேதங்களாக சொல்லப்பட்டது. அந்த வேதமான குதிரைகளுக்கு தன் தோளில் இருந்த பட்டு பீதாம்பரத்தை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு, அதாவது குழந்தையாக பாவித்த அந்த குதிரைகளுக்கு அவற்றை ஆசுவாசப்படுத்தி தடவி கொடுத்து அதன் அழுக்குகளை, அதாவது யுத்தத்திலே அந்த வந்த புழுதி படர்ந்த அழுக்குகளை எல்லாம் தன்னுடைய பட்டு பீதாம்பரத்தால் களைவானாம் பகவான். அதற்கு தண்ணீர் வைத்து அதற்கான கைங்கரியங்களை கிருஷ்ணனே செய்தான். அது மட்டுமல்ல, யுத்தத்திலே பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன், கிருபாச்சாரியார் போன்ற மகாரதர்கள் செலுத்திய அஸ்திரங்களுடைய வல்லமை அர்ஜுனனை தாக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் திருமேனியிலே வாங்கிக் கொண்டானான் பகவான். இன்னும் பார்த்த சாரதியை, உற்சவ பெருமாளை நாம் பார்த்தோமேயானால் திருமுகத்தில் அத்துணை வடுக்கள் இருக்கும். அந்த அத்துணை வடுக்களோடு தான் எம்பெருமான் காட்சி தருகிறான். காரணம், பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் எய்த அம்புகளும் அஸ்திரங்களும் அர்ஜுனனை தாக்காமல் தன் திருமேனியை வாங்கிக் கொண்டபடியினாலே அதற்கு சான்றாக இவன்தான் அந்த பார்த்தனுடைய சாரதி என்பதை காண்பிக்குமாறு பெருமாளின் திருமுக மண்டலம் முழுவதுமே விழுப்புங்களாகவே இருக்கும். அதனால்தான் இந்த எம்பெருமானுக்கு அத்துணை சிறப்பு. சப்தரோமர் என்ற மகிழ்ச்சிக்காக கஜேந்திர வரதனாகவும் சேவை சாதிக்கிறான் இந்த எம்பெருமான். மேலும் முத்துசுவாமி தீட்சதர் அற்புதமாக இந்த எம்பெருமான் மீது ஸ்கிருதிகளை ஏற்றி இருக்கிறார். பேயாழ்வாரும் திருமழிசை ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பாடி துதித்த திருத்தலம் அல்லவா. இந்த திருத்தலத்திலே நரசிம்மர் ஒரு சந்நிதி, ராமர் ஒரு சந்நிதி, ரங்கநாதர் ஒரு சந்நிதி, அல்லிக்கேணி நாயகனான பார்த்தசாரதி ஒரு சந்நிதி என்று தனித்தனி சந்நிதியிலே இருக்கிறார்கள். ஏன்? சன்னதிக்கு சென்றால் நிம்மதி வரும். நிம்மதி தகும் சன்னதியாக இந்த திரு அல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் அருள்பாலிக்கிறான். இந்த பெருமாளை கேட்டால் நமக்கு என்ன கொடுப்பான்? அனைத்தையும் கொடுப்பான். வாழ்விலே வெற்றியை பெற வேண்டும். முக்கியமாக தேசத்தை காப்பாற்றக்கூடிய இராணுவ வீரர்கள், இராணுவ அதிகாரிகள், காவல்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள், கடைமட்ட ஊழியர்கள் எல்லோருமே, காக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த பார்த்தசாரதியை வணங்க வேண்டும். முக்கியமாக விசேஷமாக அரசியல் துறையில் இருப்பவர்கள் இந்த எம்பெருமானை பிரார்த்திக்க வேண்டும். அதை போல மற்ற ரீதியில் சொன்னால் கிராம தலைவர்களாக விளங்குபவர்கள், நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய நீதி அரசர்கள், வழக்குரைஞர்கள் எல்லாம் நுட்பமாக நீதி வழங்குவதற்கும் சாதகமான அற்புதமான வாதங்களை எடுத்து வைப்பதற்கும் இந்த எம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். யசோதை இளம் சிங்கம் என்று ஆண்டாள் கேட்டு சொன்னதால் பகவான் மீசையோடு காட்சி தருகிறானே, அப்படிப்பட்ட ஒரு அழகனை காண்பதற்கு நாம் தவம் செய்திருக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி ஒரு 10 நாட்கள் எம்பெருமானுடைய மீசையை எடுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு மீண்டும் மீசையோடு பெருமாள் சேவை சாதிப்பார். இப்படி ஆசையோடு வருபவர்களுக்கு மீசையோடு சேவை சாதித்து நம்முடைய எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய பரவாசு தேவன் பார்த்த சாரதியாக வேங்கட கிட்டனாக திரு அல்லிக்கேணியிலே சேவை சாதிக்கிறான். நாம் அந்த பார்த்த சாரதியை வணங்கினால் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய தேர் அற்புதமாக நகர்வதற்கும்
முட்டுக்கட்டைகளை தாண்டி வெல்வதற்கும் வாழ்விலே நாம் நன்னிலை பெற்று உயர்வதற்கும் வழிவகுத்து தருவான் இந்த பார்த்த சாரதி. எனவே அந்த பார்த்த சாரதியை சரணாகதி செய்து நமக்கு தேவையான வெற்றிகளை வாழ்வில் பெறுவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.